பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் மேலானவர். உங்களுக்காக ஒரு காலை ஜெபம். என்றைக்குமே இரவுகள் பயங்கரமாகவும் சஞ்சலமாகவும் இருக்கிறது. கொடுமையானவைகளை காண்கிறோம் இந்த உலகத்திலே. உங்களுக்காக ஒரு காலை ஜெபத்தை ஆவியானவர் எனக்கு அருளி செய்தபடி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்கினாலும் பரவாயில்ல, எப்போ நீங்கள் எழும்புறீங்களோ அந்த காலை நேரத்தில் உங்கள் படுக்கையை விட்டு எழுந்ததும் உங்கள் படுக்கையிலே அப்படி அமர்ந்து ஆவியானவரை உம்மை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வந்தனம். ஆவியானவரோடு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். இன்றைக்கு என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிங்க. உங்கள் கண்கள் மூடப்பட்ட நிலையில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்துல 2 கரத்தையும் வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. வாரும் தூய ஆவியே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன்னு சொல்லுங்க. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீங்கள் ரொம்ப அழகாக பாடுவீங்க. இந்த வரிகளை 3 முறை பாடி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும், அப்படியாய் சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி தூய ஆவியானவரை கெஞ்சுகிறேன். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக. உம்முடைய வல்லமையினால் அதிகாலை ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. இந்த யூடியூப் சேனலில் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை நிரப்பி ஆளுகை செய்வீராக. நீராளுகை செய்யும் தகப்பனே, என்னை ஆளுகை செய்யும், என் புருஷனை ஆளுகை செய்யும், என் மனைவியை ஆளுகை செய்யும், என் பிள்ளையை ஆளுகை செய்யும், என் வீட்டை ஆளுகை செய்யும், என் பணிக்கு விடைக்காரியை ஆளுகை செய்யும், என் கன்றுகாலிகளை ஆளுகை செய்யும், என் பணி ஸ்தலத்தை ஆளுகை செய்யும், என் வியாபார ஸ்தலத்தை ஆளுகை செய்யும், என் வியாபாரத்தை ஆளுகை செய்யும், என் சபையை ஆளுகை செய்யும், என் அன்றாட பணிகளை ஆளுகை செய்யும், என் தேசத்தை ஆளுகை செய்யும், என் ஊழியத்தை ஆளுகை செய்யும், என் ஊழியக்காரியை ஊழியக்காரரை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களை ஆளுகை செய்யும், எங்கள் பிரதமரை ஆளுகை செய்யும், எங்கள் முதலமைச்சரை ஆளுகை செய்யும், ஏனைய அமைச்சர்களை ஆளுகை செய்யும், எங்கள் மாவட்ட கலெக்டரை ஆளுகை செய்யும், எம்எல்ஏ எம்பிக்களை ஆளுகை செய்யும், காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் பணிபுரிகிற பிள்ளைகளை ஆளுகை செய்யும், மருத்துவமனையில் பணிபுரிகிற பிள்ளைகள், டாக்டர்ஸ், நர்ஸ் இவர்களை ஆளுகை செய்யும், வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளை ஆளுகை செய்யும், வாகனத்தை நடத்துகிறவர்களை ஆளுகை செய்யும். ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிரயாணங்களிலும் ஆளுகை செய்ய போகிறார். இன்றைக்கு தேவ ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்த பிற்பாடு நீங்கள் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம் பரமண்டல ஜெபம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 13 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே பரமண்டல ஜெபம் எழுதப்பட்டுள்ளது. அதில் ஒரு சிறு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நீங்கள் அதை அன்றாட ஆவியானவரை வரவேற்ற பிற்பாடு ஏறெடுக்க ஆரம்பியுங்கள். முதலாவதாக பரலோக தேவன். பரலோகம் எங்கே இருக்கிறது? நமக்கு அருகாமையில் இல்லை. பரலோகம் வானத்தில் இருக்கிறது, வான மண்டலங்களில் இருக்கிறது. முதலாவது நம்முடைய பரலோக தேவனுடைய ஐக்கியத்தை கெஞ்ச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த போகிறார். அதோடு கூட பிதாவின் ஐக்கியம் உங்களோடு கூட இருக்க போகிறது. அவர் ஃபாதர் இன் ஹெவன், ஹாலோட் பி யுவர் நேம். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவர் இன்றைக்கும் உங்களை நேசிப்பார், அன்றைக்கும் நேசித்தார், என்றென்றைக்கும் உங்களை நேசிப்பார். அவர் எப்படி நேசிப்பார் தெரியுமா? He is a loving and carrying parent. நம்ம எப்படி நடத்துவார் தெரியுமா? அன்புள்ள ஒரு அரவணைக்கும் பெற்றோராய் நம்மோடு கூட இருப்பார். ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுவார். தேற்றரவாளனாய் நம்மோடு கூட இருப்பார். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசுவே அப்படின்னு கூப்பிடுங்க. காலையில் உங்கள் அண்டையிலே அவர் வருவார். அவருடைய பரிசுத்தத்தை பற்றி சொல்லுங்க. பரலோக தேவனே உம்மை துதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஏகோவா ராஃபா உம்மை பரிசுத்தப்படுத்துகிறேன்.
ஏகோவா ஷம்மா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஏகோவா ஷாலோம் நீர் பரிசுத்தப்படுவீராக. ஏகோவா உம்முடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. எல்ஷடாய் நீர் பரிசுத்தமாக்கப்பட்ட தெய்வம், உம்முடைய பரிசுத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்குவீராக. ஏகோவா ஷாலோம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவர் என்றைக்கும் நல்லவராக இருக்கிறார், வல்லமையுள்ள பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். He is always good. அவர் என்றைக்கும் நல்லவர். He is always holy. அவர் எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர். He is always powerful God. அவர் என்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய தேவைகளை கேட்க போகிறோம். Ask our daily spiritual, physical and worldwide food. Matthew chapter 6:11 says that gives us today our daily bread. அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்றைக்கு தாரும் அப்படின்னு சொல்லுங்க. மூன்றாவதா கன்ஃபஸ். மத்தேயு 6:13 வாசிக்கிற பொழுது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் அப்படியாக எழுதப்பட்டுள்ளது. If we confess our sins, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமானால் He will cleanse us, நிச்சயமாய் சுத்திகரிப்பார். If you are confess, Lord will cleanse yourself. நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார். நம்முடைய பாவங்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை வரவொட்டாது. 1 யோவான் 1:9 வாசிக்கிற பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமானால் கர்த்தர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 John chapter 1:9 says that if we confess our sins, He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all righteousness. எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாக இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று. இயேசுவே என்னை மன்னியும்னு சொல்லுங்க. ஆண்டவரே எங்கள் கடன்களை மன்னியும்னு சொல்லுங்க. Forgive us our debts as we also have forgiven our debtors. நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எல்லாம் மன்னியும். நான்காவதாக, அவாய்ட் டெம்டேஷன். சோதனையை விட்டு விலக வேண்டும். Matthew chapter 6:14 says that lead us not into temptation but deliver us from the evil one. ஆண்டவரே எங்களை சோதனைக்குட்பட பண்ணாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளும்னு செபிங்க. அடுத்ததாக நன்றி செலுத்துதல், தேங்க்ஸ் கிவிங். சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, நான் எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். உங்கள் வாழ்க்கையில் 24 மணி நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. மத்தேயு 11:25 வாசிக்கிற பொழுது, கர்த்தராகிய கிறிஸ்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தலை கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தானியேல் தீர்க்கதரிசி மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். உங்களுக்கு ஸ்தோத்தரிக்கிற குணாதிசயம் வருமா? ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி 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 நன்றின்னு சொல்லுங்கள். இருக்க தந்த நல்ல வீட்டுக்காக நன்றி, கொடுத்த நல்ல மனைவிக்காக நன்றி, நல்ல புருஷனுக்காக நன்றி, நல்ல பிள்ளைகளுக்காக நன்றி, நல்ல பணிக்காக நன்றி, கொடுத்த ஊழியத்திற்காக நன்றி, என்னுடைய நன்மையான உறவுகளுக்காக நன்றி, என்னுடைய நண்பர்களுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த வாகனத்திற்காக நன்றி, கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று சொல்லி நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவருக்கு எப்படி எப்படி நன்றி சொல்ல முடியுமோ அப்படி எப்படியா நன்றி சொல்லுங்க. ஒரு குட்டி கதையை சொல்கிறேன். ஒரு நாளில் ஒரு புக்கில் நான் படித்தேன் பாருங்கள். ஒரு போதகர் என்றைக்கும் அவருடைய மிதிவண்டி சைக்கிளில் வீடு சந்திக்க போகிறாராம். போகிற வழியில் யாராச்சும் அவருக்கு ஆஃபரிங் கொடுத்தாங்கன்னா அந்த ஆஃபரிங்கில் ஒரு டீயை குடிப்பார், ஒரு லஞ்ச் அப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆகிறப்ப வீட்டுக்கு போயிடுவார் மிதிவண்டியில். ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? இவருக்கு யாருமே ஆஃபரிங் கொடுக்கல. வீட்டுக்கு வந்தார், ரொம்ப களைப்பாக வந்துட்டார். அந்த களைப்போடு கூட அவருடைய வீட்டில் போய் உட்காந்து செபிக்க ஆரம்பித்தார். அவருக்கு ஜெபமும் வரல, ஒரு பக்கம் வயிறு பசி, களைப்பு. ரொம்ப வருத்தத்தோடு ஆண்டவரை பார்த்து மன்றாடிட்டு சீக்கிரமாக படுக்க போயிட்டார். ஆண்டவர் பார்த்தார், மகனே என்றைக்கும் ஜெபிக்கிற நீ இன்றைக்கு ஜெபிக்காமல் போனது என்ன அப்படின்னு கேட்டாராம்.
சொன்னாராம், இன்றைக்கு நீர் எனக்கு எதுவுமே கொடுக்கவில்லையே, காலையில் ஒரு டீ கூட கொடுக்கல, ஒரு நாள் கூட எனக்கு ஆஃபரிங் கொடுக்கல, நான் சாப்பிட முடியலை, நான் ரொம்ப களைப்பாய் போனேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாராம், என்றைக்கும் உனக்கு நான் கொடுத்து கொண்டிருந்தேன், ஒரு நாள் உனக்கு தராததற்காக நீ விசனப்படக்கூடாதல்லவா. நீ வந்த வழியிலே ஒரு வாகனத்திலிருந்து விழுந்து ஒருவன் உன் கண்களுக்கு முன்னாக மரித்து போனான், உன்னை ஜீவனோடு காத்தேன் அல்லவா, அதற்காக நீ நன்றி சொல்ல வேண்டாமா? நீ உண்ணாத பிறகும் பலனோடு உன் வீட்டுக்கு திரும்பி வந்தாயல்லவா, அதற்காக நன்றி சொல்ல வேண்டாமா? இப்படி ஆண்டவர் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்தார். எத்தனையோ பேர் ஒரு சைக்கிள் கூட இல்லாம நடந்து போகிறான், உனக்கு நான் ஒரு சைக்கிளை கொடுத்துருக்கேன் இல்லை, அதுக்கு நன்றி சொல்லுன்னு சொன்னார். நல்ல வஸ்திரம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், உனக்கு உடுக்க நல்ல உடையை கொடுத்திருக்கிறேன் அல்லவா என்று கேட்டார். இது ஒரு கதை தான் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் தேவன் நமக்கு தந்தவைகளுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அதிகமாய் தருவார். நமக்கு தராதவைகளுக்காக, நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளாதவைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிற பொழுது, செபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை தருவார். நீங்கள் தினமும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை நான் தப்பிதம் செய்து விட்டேன், என்னை மன்னியும், ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, என்னை மன்னியும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட் ஆல்மைட்டி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இப்படியாக உங்கள் படுக்கையிலே சொல்ல ஆரம்பியுங்கள். ஐ லவ் யூ லார்ட். நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க தானே? ஒரு விசை கூட என்னோடு இணைந்து சொல்லுவீங்களா? நான் செய்த தப்பிதங்களுக்காக என்னை மன்னியும், நான் உம்மிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன், நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன்னு சொல்லுங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, thank you Lord Almighty, thank you Holy Spirit, thank you Jesus, I love you Lord, I love you too. இவ்வளோ முடிச்சுட்டு உங்கள் பரிசுத்த கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிங்க. ரைஸ் ஹிம், அவரை உயர்த்துங்கள். ரைஸ் ஹிஸ் பவர், அவருடைய வல்லமையை உயர்த்துங்கள். ரைஸ் ஹிஸ் க்ளோரியஸ் நேம், அவருடைய மகத்துவமுள்ள நாமத்தை உயர்த்த ஆரம்பிங்க. For yours is the kingdom and the power, the glory forever. Amen. பரமண்டல ஜெபத்தை செய்கிற பொழுது உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக எல்லாம் சொல்றீங்க, உடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்றீங்க. ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உடையதே, ஆமேன் என்று நாம் முடிக்கிறோம். This is a declaration of God's sovereignty and an affirmation of the heavenly spiritual divine prayer. Hallelujah. இது ஒரு ஆவிக்குரிய பரலோக தெய்வீக ஜெபமாய் இருக்கிறது. இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்து முடித்ததும் வெளிப்படுத்தல் 7:12 சொல்ல ஆரம்பிங்க. ஆமென். Blessing and glory and wisdom and thanksgiving and honor and power and might be to our God forever and ever. Amen. ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். இவைகளை சொல்லி முடித்த பிற்பாடு ரெவலேஷன் 4:8 the four living creatures, 4 ஜீவன்களும் continually proclaim, அவங்க தொடர்ந்தேச்சியாய் ஓவின்றி சொல்லுகிறது, holy 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 is the Lord God Almighty who was and is to come. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அந்த 24 மூப்பர்களைப் போல இந்த 4 ஜீவன்களும் ஓய்வின்றி சொல்லிக் கொண்டிருந்தன. ரெஸ்ட்லெஸ் சேயிங், இதை டே அண்ட் நைட் அவங்க சொன்னாங்க, இரவும் பகலும் நான் ஸ்டாப்பாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீங்களும் சொல்லணும். காலையில் 7 டைம்ஸ் சொல்லுங்க, நைட்டு 7 டைம்ஸ் சொல்லுங்க, பகலில் உங்கள் வாயில் வருகிற பொழுதெல்லாம் சொல்ல ஆரம்பிங்க. இந்த பரிசுத்தத்தை பறைசாற்றுவீர்களானால் now the Lord do all for us. தேவன் இப்பொழுது உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வான். என்னோடு கூட இணைந்து 7 விசை சொல்லுவீர்களா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்.
இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீங்கள் உங்கள் படுக்கையில் இருந்த வண்ணமோ தூங்க போவதற்கு முன்பதாகவோ 2 கரங்களையும் அசைத்து இந்த வார்த்தைகளை ஏறிடுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும். கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் கரம் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையானவைகளை செய்யும். அன்றாடம் இந்த காலை ஜெபத்தை ஏறிடுங்கள். நீங்கள் விரும்பினால் இரவிலும் உங்கள் படுக்கை இன்பமாயிருக்க, உங்கள் தூக்கம் இன்பமாயிருக்க இந்த ஜெபத்தை அன்றாடம் ஏறிடுங்கள். செபிக்க தெரியாதவர்களுக்கு இந்த காலை ஜெபத்தை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் கொலீக்ஸ் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். காட் பிளஸ் யூ.